ஒரு செகண்ட் ஹேண்ட் வீடு வாங்குறதுன்னு வச்சுக்கீங்களேன், எங்க பார்த்தாலும் 100% லோனு 100% லோனு, எனக்கு 100% லோன் செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கறவங்க தான் இங்க நிறைய பேர் இருக்காங்க. இது எப்படி வேலை செய்யுது அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கணும். பேங்கோட வேல்யூவேஷன் ஒண்ணு இருக்கு. சோ அந்த வீட்டோட பேங்கோட வேல்யூவேஷன் 5 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடை ராவு பகலமா உழைச்சு கஷ்டப்பட்டு ஒரு ஓனர் அந்த வீடை வாங்கினார்ல, அவரு அந்த வீடை 4 லட்சம் வெள்ளிக்கு விற்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா நீங்க 5 லட்சம் வெள்ளிக்கு லோனை போடுவீங்க. அதுல 90% உங்களுக்கு லோன் கிடைச்சிச்சுன்னா 4.5 லட்சம் வெள்ளி உங்களுக்கு கிடைக்கும். அதை 4 லட்சம் வெள்ளியை ஓனருக்கு கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற 50,000 வெள்ளியை நீங்க எடுத்துக்குவீங்க. இப்படிதான் இந்த 100% லோன் வேலை செய்யுது. ஆனா நம்மளே இருந்து கொஞ்சம் இந்த இடத்துல யோசிப்போமே, நீங்களா இருந்தீங்கன்னா உங்களோட வீடு 5 லட்சம் வெள்ளிக்கு போற வீட 4 லட்சம் வெள்ளிக்கு நம்ம வித்துருவோமா? அப்படின்னா இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றது நீங்களும் நானும் புரிஞ்சுக்கணும். எதனால நான் உங்கள்ட்ட இதை சொல்றேன் அப்படின்னா, அவங்க சொன்னாங்க எனக்கு 100% லோன் செஞ்சிடலான்னு, இவங்க சொன்னாங்க 100% லோன் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்பி லோன் அப்ளை பண்றப்ப அப்புறமேல எனக்கு காசு அவ்வளவு கிடைக்கல, டவுன் பேமெண்ட் எனக்கு இவ்வளவு காசு கட்டணும்னு சொல்லிட்டு பர்சனல் லோன்ல ஆரம்பிச்சு வட்டியில இருந்து நகையை அடமான வைக்கிற அளவுக்கு போய் நிக்குது. இதோட வேதனை என்னன்றது அப்ப அவங்களுக்கு புரியாது தெரியுங்களாங்க. கொஞ்சம் காலம் கடந்து போன பிறகுதான் தெரியும் நம்ம ஒரு தப்பான முடிவை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்துல நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ அதனால நீங்க ஒரு வீடை வாங்குறதா இருந்துச்சுன்னா அதோட பேங்கோட வேல்யூவேஷன் எவ்வளவு, அந்த ஓனர் எவ்வளவு விற்கிறாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா அந்த வீடை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இல்லையா எனக்கு இந்த கஷ்டத்தெல்லாம் நான் ஃபேஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் நிதானமா ஆயிட்டு நீங்க புது வீடே வாங்குறீங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வெளியே நிறைய பேருக்கு தெரியாமங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் போய் மாட்டிக்கிட்டு கடன்காரனா சுத்திக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில யாருக்குமே இது நடந்துடக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோவை இப்பயே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்ல எல்லாத்துக்கும் அனுப்பிடுங்க. அவங்க உங்க மூலியமா தெரியாத ஒரு புது விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் சேஃபா இருப்பாங்க இல்லையா? நம்மளோட வீடியோவை இதான் முதல்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இப்பயே ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணிக்கீங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் நிறைய உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். பாய்.